மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு நீங்க வாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. அந்நாளில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வைப்படுத்துங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாயிருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவைகள் இவைகளே. 4வது வசனம். இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையிலே வார்க்கச்சையை கண்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அப்புறம் நீங்க 8வது வசனத்தை வாசிங்கள். மனம் திரும்புதலுக்கென்று ஏற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். இதோ இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் போது யோவான் தீர்க்கதரிசியை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் தீர்க்கதரிசி இவன் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம். அப்படின்னா இவர் எங்க தங்கி இருக்கிறாருன்னா சிட்டிக்குள்ள இல்ல, சிட்டியை விட்டு ரொம்ப அவுட்டர்ல ஒரு இடத்துல இருக்கிறார். யாருமே பார்க்க முடியாத ஒரு இடத்துல வைங்களேன், ரிஸ்கா தான் பார்க்கணும், அந்த மாதிரி இடத்துல இருக்கிறாரு. ஆனா அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டு அவர் ஊழியம் செய்யறாரு. அவருடைய ஊழியத்தினுடைய வாசனையை கேட்டுட்டு யூதேயாவிலே சிட்டியில இருக்கிற எல்லா ஜனங்களும் அவர்கிட்ட போக ஆரம்பிச்சிட்டாங்க. போக ஆரம்பிச்ச உடனே அவர் எப்படி பிரசங்கம் பண்றாருன்னா, விரியன் பாம்பு குட்டிகளே, விரியன் பாம்பு குட்டிகளே. இந்த இடத்துல யோவான் ஸ்நானகனை பார்க்கும்போது யோவான் ஸ்நானகன் இருந்த இடம் சரியில்லாத இடம். யோவான் ஸ்நானகன் பேசுகிற பிரசங்கம் எல்லாரையும் மாதிரி அன்பானவர்களே, மதிப்புக்குரியவர்களே, இல்லைன்னா பிள்ளைகளே அப்படின்னு இல்லை, கண்டிப்பான விரியன் பாம்பு குட்டிகளே. எடுத்த உடனே அவருடைய பிரசங்கம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எச்சரிப்பின் பிரசங்கம் தான். இப்பொழுது கோடாரியானது மரத்தின் வேறு பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் அப்படின்னு அந்த பிரசங்கம். இன்னும் அவருடைய ட்ரெஸ்ஸை பார்த்தீங்க அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, வெட்டுக்கிளி காட்டுத்தேன் அவருடைய உணவு. அந்த காட்டில் இருக்கிற ஒன்று தான் அவருடைய சாப்பாடு. அவர் உடுத்திருந்த உடை ஒட்டக மயிர் தோல் உடை. அதுதான் வேதம் சொல்லுகிறது. அந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையிலே வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமா இருந்துச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் அவருடைய ட்ரெஸ் சரியில்லை, கோட் ஷூட் எல்லாம் போடல. நம்பர் 2, ரெண்டாவது அவர் இருக்கிற இடம் அது அவ்வளோ சரியில்லை. நம்பர் 3, மூணாவது அவர் பெரிய ரெஸ்டாரண்ட்லயோ 5 ஸ்டார் ஹோட்டல்லையோ சாப்பிடல. அவர் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் சாப்பிட்டாராம். அடுத்து அவருடைய பிரசங்கத்தை பார்த்தீங்க அப்படின்னா கொன்றுவாரு, வெட்டிடுவாரு, போயிடுவாரு அப்படின்னு அவ்வளோ ஸ்ட்ரிக்டான பிரசங்கம். ஆனா அவரிடத்துல அநேக ஜனங்கள் கடந்து வந்து ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? இன்னும் யோவான் ஸ்நானகனிடத்திலே வந்த ஜனங்கள் சாதாரணமானவங்க கிடையாது. இவருடைய உடையை பார்த்து, இவருடைய ட்ரெஸ்ஸை பார்த்து எல்லாம் வந்தவங்க கிடையாது. நிறைய பேர் அன்னைக்கு இருந்த சேவகர்கள், பேரரசுல இருக்கிறவர்கள், அந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறவர்கள், காவல்துறையில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய ஆட்கள் வந்து நாங்க என்ன செய்யணும் ஒவ்வொருத்தருக்கா சொல்றாரு. நீங்க இப்படி பண்ணாதீங்க, நீங்க அநியாயமா அதை பண்ணிடாதீங்க, இதை பண்ணாதீங்க, அந்த ஆலோசனையை கொடுக்கிறாரு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யோவான் ஸ்நானகனை எப்படி ஜனங்கள் ஏற்றுக்கிட்டாங்க? என்னுடைய ஊழிய காலங்களில் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படித்தான் ஒரு காலகட்டத்தில் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஆண்டவரே, என்னை யார் ஏற்றுக்கொள்வார்? நான் யாருக்கு ஊழியம் செய்வேன்? எனக்கு பிடிச்ச மாதிரி உடை,
பிடிச்ச மாதிரி பேச்சு, பிடிச்ச மாதிரி பேக்ரவுண்டு எதுவுமே இல்லை. நான் என்ன செய்ய முடியும், நான் எப்படி இந்த ஊழியத்தை பெருசா செய்ய முடியும் என்று உண்மையிலே கர்த்தர் சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, நீ ஒரு காலம் உன்னை உயர்த்த முடியாது, கர்த்தர் தான் உன்னை உயர்த்தணும்ன்றத ஆண்டவர் வந்து என்னிடத்துல தெளிவாய் பேசினார். ஒரு நாள் என்ன எங்கேயாவது ஒரு இடத்துல நான் பிரடனப்படுத்தி எப்படியாவது நான் வெளியே வரணும், நான் 10 பேருக்கு முன்னாடி நிற்கணும், நான் 1000 பேருக்கு முன்னாடி நிற்கணும், நான் 1,00,000 பேருக்கு முன்னாடி நிற்கணும், அதற்கான முயற்சி, அதற்காக நான் அப்படி டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைச்சு உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்று வரையிலையும் ஒரு காரியத்தை கூட சொல்லதில்லை. இந்த நீங்க இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த யூடியூப் சேனல் வந்து கம் டு கம்ஃபர்ட், இந்த யூடியூப் சேனல் 2 இயர்ஸ் 2 வருஷத்திற்கு முன்பாகத்தான் இந்த சேனலை வந்து நம்ம ஆரம்பிச்சோம். ஆனா இந்த சேனலை ஆரம்பிக்கும் போது நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சேனல்ல போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னா, தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்க தான் அப்படின்ற அந்த பாட்டை வந்து அந்த யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் சாங்கா வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். இது நடந்ததை நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப சிரிப்பா வரும். இன்னைக்கு கிட்டத்தட்ட அது வந்து அந்த பாட்டை வந்து கிட்டத்தட்ட 1 மில்லியன் அது தாண்டி போயிருச்சு. அந்த பாட்டு அத்தனை பேருக்கு பாடிட்டே இருக்காங்க, நிறைய பேருக்கு பிடிச்சிருச்சு. ஆனா அந்த பாட்டை போடும்போது ஐயோ இந்த பாட்டை இப்படியெல்லாம் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி போட்டோம்னா அவ்வளோதான், நிறைய பேர் நம்மளை பார்த்துருவாங்க அப்படின்னு நினைச்செல்லாம் போடல ஆண்டவருடைய பிள்ளையை. நான் என்ன மீடியாவில் வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி உண்மையா கர்த்தருக்கு முன்னாடி சொல்றேன், ஒரு சிங்கிள் முயற்சி கூட எடுக்கல, ஒரு பர்சன் முயற்சி கூட எடுக்கல. அந்த பாட்டை வந்து ஒரு நாள் வந்து லீவு நாள், அரசாங்க விடுமுறை நாள், பொதுவாக நிறைய 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிறைய டேட்டை வந்து நான் ஊழியத்துக்காக கொடுத்தேன். அப்போ கொஞ்சம் சர்ச்சிலையும் வந்து நிறைய லீவ் டேட் ஒன்று கூட ஃப்ரீயாக இல்லாமல் எல்லா டேட்லையும் நாங்கள் மீட்டிங் வச்சோம். ஆனால் அந்த ஒரே ஒரு டேட் மட்டும் ஃப்ரீயாக இருந்துச்சு. சரி, இன்னைக்கு இந்த ஒரு நாள் மீட்டிங்கை நம்ம யாருக்கும் கொடுக்க வேண்டாம், நம்ம சர்ச்சில் இருப்போம், நம்ம ஃபேமிலியோடு இருப்போம்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே நினச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் மனசு கேட்கல, சரி இன்னைக்கு ஒரு நாள் லீவு நாள், யாரை ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு மினிஸ்ட்ரி பண்ணலாமே அப்படின்னு நினச்சிட்டு சர்ச்சில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். சண்டே என்ன அனௌன்ஸ் பண்ணேன்னா, இந்த மாதிரி வர்ற இந்த நாள் வந்து நமக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, அன்னைக்கு வந்து நானும் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன், சர்ச்சில் இருக்கிற வாலிப தம்பிங்க நீங்கள் எல்லாருமே கிளம்பி வாங்க, நீங்கள் எத்தனை பேர் வர்றீங்களோ அவங்க எல்லாருக்குமே என் வீட்டில் சாப்பாடு, உங்களோட நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுக்குற சில வார்த்தையை உங்களோட பேசுறதுக்கு நான் விரும்புகிறேன், எத்தனை பேர் வர்றீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். நானும் வந்து சரி இவ்வளோ பெரிய சர்ச்சில் எப்படியும் வந்து ஒரு 25-30 பிள்ளைங்களாவது வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேர், ஒரு 8 பேருக்குள்ளே தான் வந்தாங்க. அந்த 8 பேரோட சேர்ந்து காலையில் ஒரு ஆராதனை முடிச்சு ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவங்கள கூப்பிட்டு சொன்னேன், டே இத்தனை பேர் இந்த சர்ச்சில் இருந்தோம், நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ உங்களுக்கு மறக்க முடியாத மாதிரி ஏதாவது ஒன்று நான் பண்ணணும்னு விரும்புகிறேன். நமக்கு ஒரு கேமரா வேற சர்ச்சில் இருக்குது, அதனால ஒன்று பண்ணுங்க, நீங்கள் எல்லாரும் உட்காருங்க, ஒரே ஒரு சாங் பாடி வீடியோ எடுத்துக்கலாம், இந்த வீடியோவை உங்கள் எல்லாருக்குமே நான் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் வந்து அனுப்புங்க, இதை பாருங்க நான் ஒரு பாட்டு பாடுறதுக்கு இருந்திருக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குன்றதுக்காக அந்த பாட்டை உட்கார வச்சு வீடியோ எடுத்தோம். திரும்பி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, சரி இது இவங்களுக்கே கொடுக்காம வெறும் நம்ம வச்சுக்காம ஒரு யூடியூப் சேனல் ஒன்று நம்ம ஆரம்பிச்சு அதுலேயும் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சும்மா அதை அந்த நேரத்தில் பசங்களை எல்லாம் போய் ஒயிட் ஷர்ட் போட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி அது இத்தனை பேர் பார்ப்பாங்க, இத்தனை லட்சம் பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கவே இல்லைங்க. எடுத்து அதில் போட்டோம். உண்மையிலே இன்றைக்கு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறேன். அந்த பாடல் வந்து அருமையான பாஸ் வெஸ்லி அவங்க எழுதியிருக்கிற பாடல். அந்த பாடல் லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து அதை பார்த்து பயனடைஞ்சிருக்கிறத நினச்சி ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் பாவியன் மீது பாட்டும் அப்படிதான். பாவியன் மீது பாட்டு வந்து பாடணும்னு நினச்சல, ஒரு ரெக்கார்டிங் தேட்டரில் போய் அந்த பாட்டை பாடி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டா நிறைய அதில் மிஸ்டேக் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு.
இதை விட நல்லா பாடுவாங்க யார்கிட்ட அது கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6 மாசம் அந்த பாட்டை போடவே இல்லை. திடீரென்று ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கும் போனேன். பாஸ்டர்ஸ் மீட்டிங் போனேன், அந்த பாட்டை நான் பாடுறேன். பாடின உடனே அங்கே முடிச்ச உடனே எல்லா பாஸ்டர்ஸும் வந்து இந்த பாஸ்டர்ஸும் இந்த பாட்டினுடைய ஃபுல் லிரிக்ஸும் கொடுங்க பாஸ்டர், ஃபுல் லிரிக்ஸும் போடுங்க பாஸ்டர், நீங்கள் சும்மா பாடி போட்டால் கூட நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க. சரி, இத்தனை பேர் கேட்டுறாங்களே, அந்த பாட்டும் நிறைய பேர் லட்சம் பேர் பார்த்துட்டாங்க, அதனால இனி தெரிஞ்சு போச்சு அப்படின்றதுக்காக தான் அந்த பாட்டு போட்டோம். அதுவும் இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.1 ஒரு கிட்டத்தட்ட 15 லட்சம் வியூவர்ஸுக்கு அந்த பாட்டு போயிருக்கு. நான் எதற்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய ட்ரெஸ்ஸு, நம்முடைய பேக்ரவுண்டு, நம்முடைய முயற்சிகள் நம்மளை உயர்த்தணும்னு நினைக்கிறத விட ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துறதற்காக நீங்கள் இருங்க. இன்னைக்கு இருக்கிற நிறைய யங்ஸ்டருக்கு நான் கொடுக்குற ஆலோசனை என்னன்னா, நிறைய பேர் ரொம்ப வந்து முயற்சி எடுக்கிறாங்க. நான் எப்படியாவது மேலே வந்துடணும், நான் எப்படியாவது மேலே வந்துடணும், இந்த பாட்டை பாடி நான் ஒரு மியூசிக் பண்ணி போட்டேன்னா அவ்வளோதான், நான் மேலே வந்துடுவேன், இப்படி பண்ணிட்டேன்னா நான் மேலே வந்துடுவேன், நான் மேலே வந்துடுவேன். தாங்கள் மேலே வர்றதற்காக ஆயிரக்கணக்கான முயற்சிகளை எடுத்துட்டே இருக்காங்க. நான் சொல்கிறேன், அது தப்புன்னு உங்கள்கிட்ட சொல்லலை. ஆனால் ஒன்று நினச்சிக்குங்க, நீங்கள் ஆயிரக்கணக்கான முயற்சி எடுத்து மேலே வர முடியாது. உலகத்தானுக்கு வேணா அது சூட் ஆகும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது சூட் ஆகாது. அதே நேரத்தில் நீங்க எந்த முயற்சியும் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க யோவானை போல ஒரு வாரத்தில் வனாந்தரத்தில் நீங்க இருக்கிற இடம் சரியில்லாம இருக்கலாம், உங்க ட்ரெஸ் சரியில்லாம இருக்கலாம், உங்க சாப்பாடு சரியில்லாம இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருங்க. எப்பவுமே நீங்க மறைஞ்சிருக்கவே மாட்டீங்க, மறைஞ்சிருக்கவே மாட்டீங்க, மறைந்திருக்கவே மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். இந்த சீக்ரெட்டு நிறைய பேருக்கு தெரியவே இல்லைங்க. ஆனால் உண்மையிலே இந்த உபவாச ஜெபத்தில் என் கூட இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நான் சொல்றது என்னன்னா, ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடம், டேய் உன்னை நீ உயர்த்த முடியாது. ரெண்டாவது வந்து என்னை உயர்த்துறதுக்கு ஒன்றும் இல்லவும் கூட. ஒருவேளை எனக்கு அந்த மாதிரி ஏதாவது டேலண்ட்ஸ் எல்லாம் இருந்திருந்தா ஒருவேளை நான் வந்து அதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு போனேன், என்னன்னு எனக்கு தெரில. ஒருவேளை அப்படி பாட தெரியும், அதை பண்ண தெரியும், இதை பண்ண தெரியும், மியூசிக் வாசிக்க தெரியும், பிரசங்கம் பண்ண தெரியும்னு சொன்னால அப்படியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன்னு தெரில. எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தெரில. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்ன டெவலப் பண்ணுறது, என்ன உயர்த்துறது, என்ன மேலே கொண்டு வர்றது, நீங்களே கொண்டு வாங்கப்பா, நீங்களே கொண்டு வாங்கப்பா. நீங்கள் என்ன தூக்குங்க, நான் விழமாட்டேன். நீங்கள் என்ன ஆசீர்வதிங்க, நான் விழமாட்டேன். நீங்கள் என்ன மற்றவங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க, நான் வெளியே வர முடியாதுப்பா. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த உபவாச ஜெபத்தில் கூட இத்தனாயிரம் பேர் வந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணி எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கப்படுகிறத நினைக்கும் போது உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஊழியத்தில் நான் நிறைய ஆண்டவருடைய சமூகத்தில் உழைச்சேன், இல்லைன்னு சொல்லலை. எல்லாரோட நிறைய ஆண்டவருக்காக செய்யணுன்ற துடிப்பு எங்குள்ள நிறையவே இருந்துச்சு. அதான் ஒரு விசை அருமையான பாஸ்டர் ரத்னம் பாலையா அவங்க வந்து ரொம்ப அழகான ஒரு வார்த்தை எனக்கு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி அந்த வார்த்தை. அந்த வார்த்தையை வச்சு அடிக்கடி நான் ஜெபம் பண்ணுவேன். அவங்க சொன்ன வார்த்தை, ஆண்டவரே எனக்கு வந்து உங்கள் ஊழியம் செய்கிறதற்காக எனக்கு சம்பளம் வேணாம்ப்பா, நீங்கள் கொடுக்குற ஆத்துமாக்களே எனக்கு சம்பளம் அப்படின்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களுக்கு நான் ஊழியம் செய்கிறேன் ஆண்டவரே, எனக்கு சம்பளம்லாம் வேணாம், நீங்கள் எனக்கு கொடுக்குற ஊழியம், நீங்கள் எனக்கு கொடுக்குற ஜனங்களே எனக்கு சம்பளம் ஆண்டவரே அப்படின்னாரு. அதே மாதிரி என் ஊழியத்தில் என்னை கர்த்தருக்கு முன்னாடி சொல்கிறேன், நான் வந்து எல்லாருக்கும் முன்னாடி தெரியணும் அப்படின்றதுக்காக நிச்சயமாக இன்று வரைக்கும் கர்த்தருக்கு உண்மையா அப்படி நான் நினச்சதே இல்லை. ஒருவேளை என் வாயிலிருந்து ஏதோ ஒரு வார்த்தை ஒருவேளை வந்திருக்கலாம், தெரியாம தான் வந்திருக்கலாமே தவிர மனசார இன்னைக்கு வரைக்கும் நான் டெவலப் ஆயிடுவேன், நான் வந்துடணும் கர்த்தருக்கு முன்னாடி நினைச்சதில்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்லல்ல, நம்முடைய ஆண்டவர் பெரியவர் இல்லைல்ல. நம்ம ஒதுங்கி ஒதுங்கி போகும்போது அப்படியே கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறவனை ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்துறவர் இல்லை. அது நான் மிக அதிகமாய் கற்றுக்கொண்டது ஜோஷுவாவுடைய வாழ்க்கையில். ஜோஷுவாவை குறித்து வேதம் சொல்லுது, மோசே மலையின் மேலே ஏறி போகும்போது ஜோஷுவாவும் மலையில ஏறி போனார்.
ஆனா எல்லாரும் மோசையை பார்த்தாங்க. எல்லாரும் மோசையில் அவன் தான் ஹீரோ, அவன் தான் அங்க இருக்கிறதுல பெரிய மாஸ்டர். ஆனா ஜோஷுவா ஒண்ணுமே கிடையாது. அவன் என்கரேஜ் பண்ணதா கூட சொல்லலை. இவனும் என் கூட வந்தாப்பா, நடுவழியில இருந்தாப்பா, இவன் என்னை விட இவன் தான்ப்பா கஷ்டப்பட்டான். நான் ஆண்டவரோட பேசிட்டு இருந்தேன், ஆனா நடுவழியில இருந்த இவனுக்கு தான்ப்பா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை. இன்னும் ஒரு வசனத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன். மோசையும் ஆண்டவரும் பேசிட்டே இருக்கிறாங்க. பேசி முடிச்சோன்னா மோசையை போயிடுவாரு. ஆனா நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும் பணிவிடைக்காரன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான்னு பைபிள் சொல்லு. மோசே போனதுக்கு அப்புறம் கூட ஜோஷுவா ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தான். மோசையை டெவலப் பண்ணல, மோசையை ஐடென்டிஃபை பண்ணல, மோசே அவன் தலை மேல கிரீடத்தை தூக்கி வைக்கல. ஆனா மோசே இறந்த போது அடுத்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறதற்கு கர்த்தர் ஜோஷுவாவை ஏன் தெரிஞ்சிட்டார் அப்படின்னா, அவனை உயர்த்தல, அவனை வேற யாரும் உயர்த்தல, கர்த்தரே கொண்டு வந்து நிறுத்தி மோசையினுடைய கையில இருக்கிறத விட பெரிய பொறுப்பை கொடுத்து நீ ஜனங்களுக்கு இந்த தேசத்தை பங்கிடுவா என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். நீ மறைஞ்சிருந்து ஜெபம் பண்றியா மகனே, மகளே, நீ மறைஞ்சிருந்து ஜெபம் பண்றியா? ஆண்டவர் உன்னதான் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, உன்னதான் கர்த்தர் பெரிய ஆளா மாத்த போறாரு. உங்களை டெவலப் பண்றதுக்கு நீங்க எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். நீங்க கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருங்க. நிச்சயமா சொல்றேன், உங்களை யாருமே உயர்த்தாம இருக்கலாம். பாஸ்டர் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஒரு என்கரேஜ் கூட பண்ணல பாஸ்டர், இத்தனை நான் செஞ்சேன், ஒரு தட்டி கொடுக்க கூட இல்ல பாஸ்டர், 10 பேருக்கு முன்னாடி சொல்லவே இல்லை, இவங்க என்ன டெவலப் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், இவங்க 10 பேருக்கு முன்னாடி என்ன சாட்சியா சொல்லுவாங்க, அப்படியே தூக்கி விட்டுருவாங்கன்னு நினைச்சேன். நான் சொல்றேன், யாருமே உங்களை தூக்கி விட வேண்டாம். யாருமே 10 பேர் முன்னாடி வச்சு உங்களை கை தட்டுறதுக்கு வைக்க வேண்டாம். நீ விட்டுருங்க. அப்படி கை தட்டலன்றதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க, அப்படி என்கரேஜ் பண்ணலன்றதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க, அதை குறித்து ஃபீல் பண்ணவே வேணாம். நீங்க கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை. நீங்க வனாந்தரத்தில் இருந்தாலும், நீங்க போட்டிருக்கிறது ஒட்டக மயிருடையா இருந்தாலும், உங்க சாப்பாடு நினைச்ச மாதிரி இல்லைனாலும், உங்களை லட்சக்கணக்கான பேருக்கு முன்பாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறதற்கு ஆண்டவரால முடியும். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறதற்கு ஆண்டவரால முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ மிக கவனமா இருக்க வேண்டியது ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்ம எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைங்க. உங்களை உயர்த்துறதற்கு நீங்க டெவலப் ஆகணுன்றதுக்காக எதையுமே நீங்க பெருசா செய்யாதீங்க. நீங்க கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்துருங்க. வேதம் பயன்படுத்தின ஒவ்வொருத்தரையும் நீங்க கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். யாருமே அவங்கள உயர்த்துறதற்கு அவங்க எந்த முயற்சியும் எடுக்கலைங்க. கர்த்தரை தான் அவங்கள கொண்டு வந்து நிறுத்துறாரு. தாவீதை குறித்து வேதத்தில் எடுத்து வாசி பாருங்க. எங்கேயாவது போய் நான் சிங்கத்தை கொன்னேன்னு அதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு சொன்னானா, அவங்க அம்மாவுக்கு சொன்னானா, இல்லைன்னா ஒரு பெரிய வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டானா? நம்மளா இருந்தா அப்படிதான், சிங்கத்தினுடைய போட்டோவும் போட்டு நம்ம பக்கத்துல நிக்கிறது மாதிரி ஒரு நல்ல ஸ்டில் கொடுத்து, நான் இந்த மாதிரி சிங்கத்தை கொன்றேன் அப்படின்னு இன்னைக்கு வாட்ஸ்அப் பண்ணி, அதான் இன்னைக்கு நிறைய பேர் ஃபேஸ்புக் எல்லாம் வச்சிருக்காங்களே, ஃபேஸ்புக்கு அப்புறம் அதான் இன்ஸ்டாகிராமு, அந்த மாதிரி நிறைய கிராம் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, எல்லாத்துலயுமே அப்படியே போஸ்ட் பண்ணி நான் தான் லைக்கு கமெண்ட் உடனே பார்த்து சந்தோஷப்படுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க இன்னைக்கு? இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த கான்செப்ட் வேண்டாம் நமக்கு. நீங்க பாட்டுக்கு கர்த்தர் சமூகத்தில் உட்காருங்க, ஆண்டவர் தூக்குவார் பாருங்க. அடுப்படியில கடந்தாலும், அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுதல, நீ அடுப்படியில கடந்தாலும் உன்னை பொன் சிறகாய் மாற்றுவேன் என்கிறது தான் அவருடைய வார்த்தை. பொன் சிறகாய் மாற்று. அதனால இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் தீர்மானம் எடுங்க. இந்த 21 நாள்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு, இதுவரையிலும் உங்களை உயர்த்துறதுக்கு எத்தனையோ முயற்சி எடுத்து நீங்க உயர்ந்துட்டீங்களா பிரதர்? லைக்ஸ் வாங்கணும்னு நினைச்சு வாங்கிட்டீங்களா? இல்ல லட்சக்கணக்கான பேருக்கு முன்னாடி நிக்கணும்னு நினைச்சு நின்னுட்டீங்களா? இல்ல 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 இல்ல, உங்களால முடியாது, உங்களால முடியாது. நீங்க ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்கு, அவருடைய பலத்த கைக்கு. என்ன உயர்த்துறதுக்கு நான் ஒன்றும் பிரயாசம் எடுக்கலப்பா, உங்க கைக்குள்ள அடங்கி இருக்கிறேன். நான் நிறைய ஜெபம் பண்றேன், நான் ஆண்டவரோட நெருக்கமா இருக்கிறேன். நீங்க எனக்கு போதும், நீங்க எனக்கு வேணும். நீங்க உயர்த்த நினைக்கும் போது உயர்த்துங்க,
நீங்க டெவலப் பண்ண நினைக்கும் போது டெவலப் பண்ணுங்க. உங்க ஆசை என் ஆசை, உங்க விருப்பம் என் விருப்பம், உங்களுக்குள்ளே இருக்கிறப்பான்னு சொல்லுங்க. தாழ கிடக்கிற உங்களை எங்க கொண்டு வைப்பாருன்னா கோபுரத்தின் மேல, கோபுரத்தின் மேல கலங்கர விளக்கா, கலங்கர விளக்கா உங்களை கொண்டு போய் வைக்கிறதற்கு என் ஆண்டவர் ஜீவன் உள்ளவரா இருக்கிறார். ஆனா ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு இது தெரியலங்க. பொதுவா இன்னைக்கு இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு இது புரியவே இல்லை. நிறைய வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு புரியவே இல்லை. யாராவது இந்த உபவாச ஜபத்தில் இருப்பீங்கன்னா உங்களை பட்சமா கேட்குறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, உன்னை நீ உயர்த்த முடியாது சாமி, உன்னை நீ உயர்த்த முடியாது. நீ டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைச்சு எதையும் செய்யாத. இல்ல, நீங்க செய்யறது சந்தோஷம், ஊழியம் செய்யறது சந்தோஷம், பாட்டு பாடுறது சந்தோஷம், எல்லாமே மகிழ்ச்சி. ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுவார். 1000 பேருக்கு சும்மா நான் என்ன சொல்றேன்னா சந்தோஷப்படுறேன். சும்மா வீட்டிலே உட்கார்ந்து இருக்காம, சும்மா செல்போனை நோண்டிட்டு இருக்காம ஊழியம் செய்யணும் ஒரு தாகமாவது இருக்குல்ல, அதை ஆண்டவர் கனப்படுத்துவார். எனக்கு ஒரு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். செய்யுங்க, நல்லா செய்யுங்க. ஆனா நாங்க பப்ளிசிட்டி ஆகணும்னு மனசுல வச்சு செய்ய வேண்டாம். கர்த்தருக்காக நான் ஏதாவது ஒன்று செய்யணும், இதன் மூலமா ஒரு 10 பேர் 20 பேர் பிரயோஜனம் அடையணும், 1000 பேர் பிரயோஜனம் அடையணும் அப்படின்னு நினைச்சு செய்யுங்க. நீங்க மரக்காலால் மூடி வச்சது மாதிரி இருக்க மாட்டீங்க. நீங்க வெளிச்சம் கொடுக்கிறவங்களா மாற்றுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? நான் விசுவாசிக்கிறேன் நிறைய பேர் ஆண்டவர் கை தூக்கி எடுக்க போறாரு. இன்றைக்கு இந்த உபவாச நாளிலே என்னோடு இருக்கிற அநேகரை ஆண்டவர் மற்றவங்களுக்கு முன்பாய் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த போறாரு. நீ வெட்கப்பட்டு போன இடத்துல ஆண்டவர் உங்களை நிறுத்த போறாரு. உங்களை மனம் சலிக்க பண்ணின இடத்துல ஆண்டவர் உங்களை நிறுத்த போறாரு. உங்களை தூசித்த இடத்துல ஆண்டவர் உங்களை நிறுத்த போறாரு. உங்களுடைய அந்த தெருவில் ஆண்டவர் உங்களை நிறுத்த போறாரு, நிறுத்த போறாரு. ஆண்டவர் உங்களை நிறுத்த போறாரு, கர்த்தர் உங்களை நிறுத்த போறாரு. அந்த இடத்துல நிறுத்துவாரு. உங்களை வெட்கப்பட்ட அந்த சொந்தக்காரங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களை ஆண்டவர் பார்க்க பண்றதுக்கு வல்லவர். இன்னைக்கு காலால மிதிக்கிறாங்களா, இன்னைக்கு மதிக்கவே மாட்டேங்கிறாங்களா, ஆனா ஒரு நாள் அதான் நீயான்னு கேட்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவர். இன்னைக்கு ரொம்ப கேவலமா ஒரு வேளை பேசலாம், நீதானே அப்படின்னு சொல்லலாம், நீதானே 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 அப்படின்னு அவமானப்படுத்துறாங்களா. ஆனா நான் நம்புறேன் வெகு சீக்கிரத்துல நீயா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார், உயர்த்துவார். அதற்கு ஒரே ஒரு சீக்ரெட், நீங்க உங்களை உயர்த்த கூடாது. அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருந்து, அதுக்காக தான் இந்த 21 நாள் உபவாச ஜெபம். அப்பா சமூகத்துல அவருடைய கைக்குள்ள போய் உட்கார்ந்து நீங்க என்ன உயர்த்துங்க ஆண்டவரே, நீங்க என்ன டெவலப் பண்ணுங்கப்பா. எனக்கு தெரியும்ன்றதுக்காக நான் செய்யல, எனக்கு தெரியும்ன்றதுக்காக நான் செய்யல, எனக்கு தெரியாதுப்பா. என்னை விட தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கப்பா, என்னை விட தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கப்பா. ஆண்டவருடைய பிள்ளைகளை கவனமா கேளுங்க. உண்மையிலே நான் சொல்றேன், என்னை விட அழகா பாடுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? என்னை விட அழகா பிரசங்கம் பண்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ரொம்ப அழகா படிச்சு இங்கிலீஷ் நாலேஜோட அப்படி அழகா சொல்லி கொடுக்குறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்களெல்லாம் சில நேரத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளாம் ஒண்ணுமே இல்லை, அவ்வளோ அழகா விளக்கம் கொடுப்பாங்க. ஆனா நினைச்சு பார்க்கும்போது படிப்பறிவே இல்லாம பேக்ரவுண்டே இல்லாம இருந்த என்ன இவ்வளோ தூரம் நடத்துக்கிறீங்களேன்னு நினைச்சு ஆண்டவருக்கு இன்னைக்கும் நான் நன்றி சொல்றேன். ஒண்ணுமே இல்லாத ஒருவனை உயர்த்த முடியும்ன்றது ஆண்டவர் என் மூலமா நிரூபிச்சிட்டார். இன்னைக்கு எத்தனையோ பேர் சாட்சி சொல்லும் போதெல்லாம் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். எத்தனை பேர் சாட்சி சொல்றாங்க, உங்க லைஃப் உங்க வாழ்க்கை எங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸா இருக்கு பாஸ்டர், நிறைய நாங்க கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அவரை மட்டும்தான் ஒரு மூலையில யாருக்கும் தெரியாத ஒரு ஊர்ல கார்னர்ல ஒரு குடிகாரனுக்கு மகனாய் பிறந்து என்ன ஆண்டவர் நிறுத்த முடியும்னா உங்களை நிறுத்த முடியாதா?
உங்களை ஆசீர்வதிக்க முடியாதா? இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தை நம்ம முடிக்க போறோம். முடிஞ்சவங்க முழங்காலையே நில்லுங்க, முடியாதவர்கள் எழும்பி நின்று கொள்ளுங்கள். அப்பாவை பார்த்து கேளுங்க. 10 பேருக்கு முன்னாக நீங்க செஞ்சதை ஒன்னையுமே சொல்லாம விட்டுட்டாங்களா சிஸ்டர், பிரதர்? சொல்லாம விட்டுட்டாங்களா? இல்லைன்னா நீங்க செஞ்சதை இன்னொருத்தர் பேரை வாங்கிட்டு போயிட்டாங்களா? பணம் இருக்கிறவங்க பட்சத்துல தான் பாஸ்டர் அவங்க, சொந்தக்காரங்க இருக்கிறவங்க பட்சத்துல தான் பாஸ்டர் அவங்க இருக்காங்க. நான் தான் அதை செஞ்சேன், ஆனா பேரு நான் தான் அதை பண்ணினேன், ஆனா பேர் அவங்களுக்கு தானே வந்துருச்சுன்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அவங்க என்ன மக உன்னை உயர்த்துறது, அவங்க என்ன மக உன்னை உயர்த்துறது பெருசா? ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவங்களுடைய உயர்வு கொஞ்சம் தான். உங்களை ஆண்டவர் உயர்த்தினார்னா அவங்கள விட 10 மடங்கு உன்னை பெரிய ஆளா உயர்த்துறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நம்புறீங்கன்னா சத்தமா ஆமென் என்று மட்டும் சொல்லுங்க. ஆமென்.